ஹாய் வெல்கம் டு சினி டாக். இன்னைக்கு அப்டேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவகார்த்திகேயன் நடித்து வந்த SK21 படத்துக்கு அமரன் என பெயரை வச்சு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தோட டீசரை வெளியிட்டு இருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் இன்டர்நேஷ்னல் சோனி பிக்சரும் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவர் ஒரு இராணுவ வீரராக நடித்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிவி பிரகாஷ். இந்த படத்தை இப்போ சோஷியல் மீடியால நம்பர் 1 ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த டீசர் எப்படி இருக்குன்னா, தமிழ் படத்துல மீண்டும் ஒரு தேசபக்தி படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு. கோலிவுட்ல தேசபக்தி அலை ஓய்ந்த நிலையில் தற்போதைய சிவகார்த்திகேயன் கையில் எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க எல்லாருமே. சரி, காஷ்மீர் மக்களை இந்திய ராணுவ படை பிடித்து அவங்கள கொலை செய்வது போல டீசரை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல துப்பாக்கி, குண்டு, வெடி சத்தம், ரத்தம், தெறிக்க விட்ட தோட்டா என இந்த டீசரை தெறிக்க விட்டுருக்காங்க. இதுதான் இந்தியா ஆர்மியின் முகம் காட்டி தீவிரவாதம் போன்ற இந்தியாவை தேசபக்தியிலிருந்து உறுதியும் செஞ்சிருக்காங்க சிவகார்த்திகேயன். நம்மளுடைய சிவகார்த்திகேயன் ராணுவ கதாபாத்திரத்தில் அவரோட உடம்ப எந்த அளவுக்கு அவர் ரெடி பண்ணியிருக்காரோ பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியிலையும் தேசபக்தி தீவிரவாதம் தொடர்பான படைகளை தொடர்ந்து வரும் நிலையில இப்போ கோலிவுட்டுக்கு இந்த படத்தை ஒரு சமர்ப்பணமா வச்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய படக்குழு. இந்த டீசர்ல காஷ்மீர் மக்கள் விடுதலை பற்றி படம் பேசுகிறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. இவங்களோட தீவிரவாத சித்திரவதைகளை எப்படி படமா எடுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த டீசரை வெளியிட்டு இருக்காங்க படக்குழு.